ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புனித வெள்ளி மும்மணி நேர தியான ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு குழுவாக வந்து இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, இந்த தியான உரைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட எங்களை அன்போடு கூட இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்து எங்களை ஊக்குவித்த அருமையான இந்த திருச்சபையின் போதகருக்கு நாங்கள் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையார் உங்கள் அனைவருக்கும், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளையும் இந்த 7 வார்த்தைகளையும் ஒருவேளை நாம் வருஷா வருஷம் ஆண்டுதோறும் நாம் தியானிக்கிற ஒன்றாக இருந்தாலும், நம்முடைய தேவன் ஒவ்வொரு முறையும் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுதெல்லாம், அவருடைய சன்னிதானத்திலே நாம் வந்து அமரும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எந்த ஒரு இருதயத்தோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நாம் பாக்கியவான்களாயிருப்போம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சிலுவையில் அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார். அவர் தம்முடைய முதலாவது வார்த்தையை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்தார். முடிக்கும் பொழுதும் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பிதாவே என்று கூப்பிட்டு அவர் தன்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் பிதாவும், இயேசு சொல்லுகிறார், என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. பூமியிலே மனிதனுக்காக அவ்வளவு கோர பாடுகளை, மனிதனுடைய பாவத்தை சுமந்து அவ்வளவு கோர பாடுகளை அவர் அனுபவித்திருந்தாலும் பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது போல தோன்றினாலும் அந்த கொடூர பாடுகளை எல்லாம் அவர் பொறுமையோடு சகித்துவிட்டு கடைசியிலே தன்னுடைய ஆவியை பிதாவின் கைகளிலே அவர் நம்பி ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியாக சிலுவையிலே அறையப்படுகிறவர்கள் கடைசி நேரங்களிலே பொதுவாக குற்றவாளிகளை அறைவார்கள். ரோமர் அரசருக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களை அநேகரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யூதர்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அநேக மெஸ்ஸியாக்கள் என்று சொல்லப்படுகிற யூத விடுதலையாளர்கள் கூட சிலர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த சிலுவையில் அறையப்படுகிறவர்கள், அது ஒரு கொடூரமான மரணம், நமக்கு தெரியும். ஏற்கனவே போதகர் கடந்த நாட்களிலே உங்களுக்கு அவைகளை சொல்லியிருப்பார்கள், இன்றைக்கு கூட முகவுரையிலே சொன்னார்கள். அது ஒரு கொடூரமான மரணம். அந்த கொடூரமான வேதனைகளை அனுபவித்து விட்டு அது ஒரு பயங்கர டார்ச்சர், சிவியர் டார்ச்சர். இன்னைக்கு உலகத்திலேயே மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறதிலே கொடூரமான ஒரு முறை உண்டென்றால் அது ரோமர்களால் அதற்கு அந்த காலகட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை. தங்களை எதிர்த்து யாரும் போரிடக்கூடாது, தங்களை எதிர்த்து யாரும் கலகம் பண்ணக்கூடாது என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை.
அவ்விதமாக மரிக்கிறவர்கள் கடைசி நேரத்திலே அவர்கள் தூற்றுவார்கள், அவர்கள் சபிப்பார்கள், அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த வேதனைகளை தாங்க முடியாமல் அவர்கள் கூக்குரலிடுவார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து 7 அருமையான வார்த்தைகளை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஜீவன் போகிற அந்த வேளையிலே, மரணத்தை சந்திக்கிற அந்த வினாடியிலே பிதாவே என்று சொல்லி அவருடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, the reason அல்லது the secret behind this calm and peace, அமைதியோடு சமாதானத்தோடு அவர் சிலுவையிலே ஒரு மகிமையான மரணத்தை சந்திப்பதற்கு, மகிமையான ஒரு மரணம். நம்ம சொல்லுவோம் மரண நேரம்னா அது மகிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இது ஒரு மகிமையான மரணம். சூழ்நிலைகள் சாதகமா இருக்கவில்லை. சுற்றிலும் தூற்றுவோருடைய கூட்டம், சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னையும் என்னையும் விடுதலையாக்கு என்று சொல்லி சொல்லுகிற குற்றவாளிகளுடைய சத்தம், யூதருடைய ராஜா என்று சொல்லி அவமதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அமைதியாய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தாமல், கூக்குரலிடாமல், சபிக்காமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆரம்பித்து, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு தான் செய்ய வந்த பணியை முடித்த மகிழ்ச்சியோடு வெற்றி முழக்கத்தோடு தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? His close relationship with the Father. பிதாவோடு கூட அவருக்கு இருந்த அந்த ஐக்கியம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன தெரியுமா? நாம் அவரோடு ஐக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று. அவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் தெரியுமா? நாம் அவரோடு கூட ஐக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சிலுவை மும்மணி தியானத்தின் இறுதி வேளையிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், எனக்கும் என் தேவனுக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது, நான் அவரோடு கூட உள்ள உறவு எப்படி இருக்கிறது. அவரை நம்ம அப்பா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவரை நாம் கூப்பிடத்தக்க ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நிறைய நம்ம ஆக்டிவிட்டிஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு குறைவே இல்லை. தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நாம் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு கூட உள்ள உறவு என்பது ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் அல்ல. நான் சொல்லுவேன் 24x7. இன்னைக்கு 24x7 ஆன்லைன்ல இருக்க விரும்புகிறோம். ஆனா தேவனோடு கூட 24x7 மணி நேரங்களிலும் ஆண்டவரோடு கூட நாம் உறவிலே இருக்கிறோமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, ஐக்கியப்பட்டிருப்போம். 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருக்கும்படியாய். so that we may have fellowship with him, close union with him. அவரோடு கூட நெருங்கி உறவாடும்படியாக. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த காலை வேளையிலே, எனக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவரோடு கூட நான் நேரத்தை செலவிடுகிறது எப்படி இருக்கிறது? அவரோடு கூட நான் பேசுகிறது எப்படி இருக்கிறது? அவர் என்னோட கூட பேசுகிற சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறதா? இல்லாட்ட எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படிப்பட்ட வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை. நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற ஆண்டவர் அவர். இயேசு கிறிஸ்து பிதாவே என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய வேதனைகளை, துக்கங்களை சுமந்ததினாலே இன்றைக்கு நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, மத்தேயு இதே காரியத்தை எழுதும் பொழுது அவர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறதை, சற்று வித்தியாசமாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 27ஆவது அதிகாரம் 50வது 51வது வசனங்களிலே, 50லிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நம்ம அதை பார்க்கிறோம். 50லிருந்து 53 வரைக்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50லிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும்.
ம் 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 மற்ற எல்லா நற்செய்தியாளர்களை விடவும் மத்தேயு கொஞ்சம் விரிவா இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நேரத்தை அவர் எழுதுகிறதை இங்க பார்க்கிறோம். பொதுவா நம்ம இந்த சிலுவை பாடுகளை பார்க்கும்போது நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அவர் எவ்வளவு பாடுபட்டாரு, நம்ம கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பதாக வந்த அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்ற அந்த திரைப்படத்தை எல்லாம் பார்த்துருப்போம். அவர் எவ்வளவு வேதனை அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேதனைகளை நம்ம அதை பார்த்து பரிதாபப்படணும். அவருடைய அன்பை நம்ம உணர்கிறது உண்மைதான். ஆனால் அதை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுதவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா எதுக்காக இதை எழுதுகிறார்? சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஆவியை விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதும் பொழுது அவர் அதோடு கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தை அவர் ஹைலைட் பண்ணி அதை பெரிதப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியை விட்டார். விட்ட உடனே நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளை மத்தேயு தான் எழுதுகிற. முக்கியமா மத்தேயு யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா யூத விசுவாசிகளை, யூதர்களை மனதிலே வைத்து இந்த நற்செய்தியை எழுதுகிறார். சோ மத்தேயு அவர் எழுதும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை அவர் இதன் மூலமாய் சொல்ல விரும்புகிறார். அது என்ன என்பதை தான் ஒரு 5-10 நிமிடங்களிலே நாம் சிந்தித்து முடிக்க போகிறோம். அவர் ஜீவனை விட்டார், அவர் மரித்தார், அவர் வேதனைப்பட்டார், எல்லாம் உண்மைதான். கொடிய சிலுவையை சுமந்தார், எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் ஜீவனை விட்ட உடனே அந்த நிமிஷத்திலே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. மரணங்கள் நிறைய நடக்குது, நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய மரணத்தை இன்னொன்றோடு தொடர்பு படுத்துகிறாரு. டெம்பிள், தேவாலயம். இட்ஸ் நாட் an ordinary event. ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை விட்ட அந்த நொடி அது சாதாரணமான ஒரு ஈவென்ட் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. தேவாலயம் என்பது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேவாலயம் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் பரலோகமோ உலகமோ சேருகிற இடம். ஹெவன் அண்ட் எர்த் யுனைட் ஆகிறது தான் தேவாலயம். அந்த இடத்துல ஹெவனும் எர்த்தும் சேர்ந்து இருக்குதுன்னு நினைக்கிற இடம். அங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளிலே போய் தெளிவாய் வாசித்து பாருங்கள். ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். யாத்ராகமத்திலும் நீங்க பார்க்க முடியும், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலையும் நீங்க பார்க்க முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கேதான் உடன்படிக்கை இருக்கும், அங்கேதான் தேவனுடைய மகிமை இருக்கும். அப்படி தேவன், மகிமையான தேவன், அவருடைய பிரசன்னத்தை நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக எனக்கென்று ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி மோசே மூலமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அதே மாதிரியிலே, அதே மாடல்லே தேவாலயம் வடிவமைக்கப்படுகிறது சாலமோனாலே. ஆனால் அந்த தேவாலயத்தின் மாதிரியின்படி, அந்த வடிவமைப்பின்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பட்டி இருக்கும். அதன் மேல் சேராபீன்கள் இருக்கும். அதை மூடிக்கொண்டிருக்கும், கேருபீன்கள் மூடிக்கொண்டிருக்கும். அந்த உடன்படிக்கை பற்றி அந்த கேருபீன்கள் நடுவிலே ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமை அங்கே ஜொலித்து கொண்டிருக்கும். அங்க வெளிச்சம் இருக்காது. அதுக்கு மேல ஒரு கர்டன், அங்கே ஒரு திரை. அதுக்கு இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம், அங்கே குத்துவிளக்கு இருக்கும், சமூக தப்ப மேஜை இருக்கும். சோ இதெல்லாம் இங்கே இருக்கும். ஆசாரியர்கள் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்குமே போக முடியும். இந்த திரைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை இரத்தத்தோடு கூட பிரதான ஆசாரியன் அதற்குள் பயபக்தியோடு கூட பிரவேசிப்பான். தேவனுடைய மகிமை இருக்கிற அந்த இடத்திற்குள்ளாக. இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. எதற்காக? இதுவரைக்கும் யாரும் பார்க்க முடியாதபடிக்கு, யாரும் நுழைய முடியாதபடிக்கு, யாரும் அனுபவிக்க முடியாதபடிக்கு இருந்த அந்த தேவ மகிமை, அந்த தேவ மகிமையினுடைய பிரசனம்
Now it is opened for all. அது எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணிடலாம்? எப்பெல்லாம் முழங்கால் படியிடுகிறோமோ, எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வருகிறோமோ, எப்பெல்லாம் ஆலயத்திலே அவருடைய பிள்ளைகளாய் நம்ம கூடி வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த மகாபரிசுத்தத்திலே வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும் நுழையக்கூடிய அந்த இடத்திலே பார்க்கக்கூடிய அந்த மகிமை is freely available for all. எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அருமையானவர், நம்ம எவ்வளவு பாக்கியமானவங்க தெரியுமா? நம்ம முழங்கால் படியிடும் பொழுது தேவ பிரசனம் அங்கே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பெர்க்மன்ஸ் பாட்டு பாடினாரு, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். ஏன்னா we have free access. அதனால தான் நான் கேட்டேன், தேவனோடு கூட உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? இவ்வளவு இலவசமாய் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியே ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் தேவாலயம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார். இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். தேவன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? இன்னைக்கு நீங்க தொடர்ச்சியா கவனிச்சு வந்தீங்கன்னா இதைதான் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். முதல் வார்த்தையிலிருந்து இரண்டாம் வார்த்தையில் எல்லா வார்த்தைகளையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மள எங்கேயோ அவரு என்ன பண்றாரு, தூக்கிட்டு போறதுக்காக நம்மள இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. நோ, he wants to dwell among us. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த கூட்டத்துக்கு போனா கிடைக்குமா, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா கிடைக்குமா, இந்த போதகர்கிட்ட போனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடுகிற பரிதாபமான நிலைமையை நாம் பார்க்கிறோம். இயேசு அதற்காக மரிக்கவில்லை. நீங்க இந்த ஆலயத்துல, இந்த குடும்பக்குள்ள CSI சர்ச் ஆலயத்துல நீங்க முழங்கால் படியிடும் போது தேவ பிரசன்னம் இங்கே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அங்க போனா ஒருவேளை எனக்கு விடுதலை கிடைக்குமா, இங்க போனா எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருமா? வேண்டாம். பிரசனம், தேவ பிரசனம் இருந்த அந்த ஷெக்கினா மகிமை தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனாலே இன்றைக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. பிதாவே எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னது இதேதான். மலைகள்ல போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்களே ஆண்டவரு. யூதர்கள் எருசலேம்ல போய் தொழுது கொள்ளணும்னு சொன்னாங்களே. ஸ்திரீயை நான் சொல்றத நம்பு. சமாரியா பெண்ணிடத்துல ஆண்டவர் சொல்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இது இன்னைக்கும் கிறிஸ்தவங்க விசுவாசிக்காமல் இருப்பது பரிதாபமான ஒரு நிலைமை. உங்களுடைய வீட்டுல தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, இந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. நீங்கள் கூடுகிற இடத்திலே நீங்கள் தனி நபராய் தேவன் உங்களை அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறதுனால் தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடி வாழுங்கள். நம்மை அவர் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த பூமியிலே தேவனை தொழுது கொள்வதற்கு இன்னென்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாதான் வர்ஷிப் பண்ண முடியும், இன்னென்ன ஆள் ஆராதனை நடத்தினாதான் எங்களால ஆண்டவருடைய பிரசன்ஸ் அனுபவம். நம்மை ஆசாரியர்களாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் எவ்ரிவன், ரிஃபார்மேஷனுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர் சொல்ற கூற்று அதுதான் இல்லையா? எல்லாரும் ஆசாரியர்களே. All are priests, priesthood of all believers. இன்னைக்கு அதை மறந்துட்டோமா கிறிஸ்தவங்களாகிய நம்ம? ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லையா? நம்முடைய தேவன் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த வேலையின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையா? ஜாக்கிரதை, அங்கேயும் ஓட வேண்டாம், இங்கேயும் ஓட வேண்டாம். wherever you are, நீ தேவன் தம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் தந்திருக்கிற திருச்சபையிலே ஆலயத்திலே நீ அவரை ஆராதித்து ஐக்கியம் கொண்டு தொழுது கொண்டால் தேவனுடைய வாழ்க்கையில என்ன நன்மை வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவர் தருவார். நீங்க அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இதனுடைய பணிவான வேண்டுகோள். இரண்டாவதாக அங்கே நடக்கிற இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு. இதை யாருமே சொல்லல, இது நிறைய பேருக்கு புரியவும் இல்லை, எனக்கும் புரியல. ஆனால் நான் சொல்றேன், என்ன தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்து நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். புரியவே செய்யாது நமக்கு, இது என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியல. ஆனா மத்தேயு எழுதுறாரு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் நம்பணும். மத்தேயு என்ன சொல்ல விரும்புகிறார்? இதன் மூலமா நமக்கு என்னதான் சொல்ல விரும்புகிறார்? யப்பா, இந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல. This is not an ordinary death.
இந்த மரணம் உலகத்தை அதிர பண்ணி விட்டது, அது குலுங்க வைத்து விட்டது. எங்க? கண்மலைகளை வெடிக்க வைத்து விட்டது, பிரேத குழிகளை திறக்க வைத்து விட்டது, நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களை எழும்ப வைத்து விட்டது. என்ன நடந்துச்சு? நம்ம இந்த பாட்டுல கடைசி அடி நல்லா இருந்துச்சு. நம்ம இப்ப கடைசி இந்த வசனத்துக்கு முன்னாடி பாடின பாட்டுல போராடினார். 3 மணி நேரம் அவர் போராடினார். எதுக்காக போராடினார்? மரணத்தை ஜெயிக்கும்படியாக, மரணத்தின் அதிகாரியாகி பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக, அந்தகார சக்திகளை ஜெயிக்கும்படியாக. மற்ற என்ன சொல்ல வர்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் பெரிய ஒரு நம்பிக்கைக்காக காத்திருந்தாங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒண்ணு மெசியா வருவாரு, நம்மளை விடுவிப்பாரு, ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பாரு. இன்னொன்னு, தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து ஒரு நாள் மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், கடைசி நாளிலே அது நடக்கும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து லாசருவினுடைய கல்லறையின் அருகிலே மரியாளிடத்திலே பேசிக் கொண்டிருந்த உரையாடலை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்கன்னா, அவன் உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுவா? ஆண்டவரே, அவன் எப்ப எழும்புவான்? எப்ப எழும்புவான்? கடைசி நாள்ல அவன் எழும்புவான், எனக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். கடைசி நாளிலே எழும்புவான் என்பது அவருடைய நம்பிக்கை. அது எல்லாருக்கும் நம்பிக்கை, நமக்கும் இருக்குது. அப்போஸ்தலர் சுவாச பிரமாணத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, மரித்தோர் உயிர் எழுதல் உண்டு என்று. ஒரு நாள் நடக்க போகுது. ஆனா இங்க மத்தேயு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த பெரிய ஆசீர்வாதமான அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அது முன்னேறி வந்து விட்டது. என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகிறது. இப்பொழுது அட்வான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, முன்னாக அட்வான்ஸா கொஞ்சம் முன்னாடி அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு விட்டது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, கடவுளுடைய ராஜ்யம் காத்திருந்தாங்க, எப்போ வரும், மரித்தோர் எப்போ உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மத்திய இந்த இன்சிடென்ட், இந்த நிகழ்வு மூலமா சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த புதிய நம்பிக்கை, அந்த உயிர் தெழுதல், அந்த புதிய நம்பிக்கை, புத்துயிர் ஊட்டும் அந்த நிகழ்வு இதோ இங்கே வந்து விட்டது. நம்ம கிறிஸ்துவங்க சாதாரணமானவங்க கிடையாதுங்க. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், இந்த உலகம் ரொம்ப மோசமா தான் இருக்கும், இன்னும் ரொம்ப மோசமாகும், அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான். அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் டிவி பார்த்து பார்த்து பிரசங்கிகளுடைய பிரசங்கங்களை கேட்டு கேட்டு ஒரே பயம், எங்க அந்தி கிறிஸ்து அங்க வந்திருக்கிறானா, இங்க வந்திருக்கிறானா, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம். ஒன்னும் பயப்பட வேண்டாம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். there is no need for fear. நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க they have become pessimist. என்னது? பாதக சிந்தையுடையவர்களாய் மாறிவிட்டார்கள். என்னது? அது வந்துருமோ, இது வந்துருமோ, நாளைக்கு பூமி எதிர்ச்சி, உங்க பூமி எதிர்ச்சி வந்துச்சு, அங்க யுத்தம் வந்துருச்சு, எப்போ ஆண்டவர் வந்துருவாரோ, பயப்படுறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து அப்படி ஒன்றும் நமக்கு ஒரு கிரானாலஜிக்கல் ஆர்டர், வரிசையா அப்பா இதுக்கு அப்புறம் இது நடக்கும், இதுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கொடுக்கல. தெளிவாக வேதத்துல எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. ஆனா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நம்பிக்கையோடு இரு, நான் வருவேன், நம்பிக்கையோடு இரு, இந்த உலகத்தை புதிதாக்குவேன், நம்பிக்கையோடு இரு, என்னுடைய மகிமையை நான் முழு உலகத்தையும், நம்ம போன செய்தியில கேட்ட மாதிரி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலும் மகிமையினாலும் நிறைந்திருக்கிற ஒரு காலம் வருகிறது என்று நமக்கு வேதம், ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பயந்து அந்தி கிறிஸ்து வந்துருவானோ, நம்ம இருண்ட காலத்துக்குள்ள போயிருவோமோ, பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்காக உயிரோடு இருக்கிறார். அங்க பாருங்க, மரித்தோர் எழும்புகிறார்கள். அது நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சு, அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போற நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை புதிதாக்க போகிறார், நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போறாரு, அது ஒரு பக்கம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்திலே புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். தேவனுடைய வாசஸ்தலம், மனிதர்கள் தேவனிடத்துல வாசஸ்தலம் பண்ண போனாங்கன்னு சொல்லல. வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுது? தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனிதர்களுக்குள் இருக்கிறது, அவர்கள் கண்ணீரை துடைப்பார். சோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அததான் மத்தேயு சொல்றாரு, அந்த காலம் ஏற்கனவே வந்து விட்டது, இன்னும் நிறைவடையவில்லை. அதனாலதான் வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, ஆல்ரெடி நாட் இட், ஏற்கனவே வந்து விட்டது, இன்னும் நிறைவடையவில்லை.
இன்னைக்கு நம்மளை குழப்புறாங்க நிறைய பேரு. இல்ல இல்ல இது மோசம் ஆகும், இது அப்படி நடக்கணும், அப்படி அப்படி ஒரு லிஸ்டும் பைபிள் நம்ம கொடுக்கல. அப்படி ஒரு கால அட்டவணையும் நமக்கு பேதம் கொடுக்கவில்லை. நம்மை தைரியமா இருக்கும் சொல்லுகிறது, செயல்படும்படியாய் செய்கிறது. மிஷினரிகள் சென்ற பாதையிலே சென்று முன்னேறி செல்ல சொல்லுகிறது. இளைஞர்களை ஊக்குவிங்க, பெரிய பெரிய பதவிகள்ல வர்றதுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துங்க. தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாய், தேசத்தை கட்டுகிறவர்களாய், IAS அதிகாரிகளாய், IPS அதிகாரிகளாய், நீதித்துறையிலே இன்னைக்கு மலிந்து கிடக்கிற இந்த லஞ்ச லாவணியங்களை ஒழிக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளாய் சபை உருவாக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகையை, கடவுளுடைய அரசை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே விரிவுபடுத்தும்படியாக தான் நம்மை அழைத்திருக்கிறார். சும்மா தூங்கி கொண்டிருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. அதை கண்டவுடனே மத்த இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? 100க்கு அதிபதி கண்டு மெய்யாகவே இவர் யாருன்னு சொல்றாரு? தேவனுடைய குமாரன். அன்னைக்கு யார தேவனுடைய குமாரன் சொல்லலாம் தெரியுமா? சீசரை தான் சொல்லணும், ரோம பேரரசனை தான் சொல்லணும், ராயரை தான் சொல்லணும். இப்போ அவனுக்கு கீழே பணி செய்த ஒரு போர் செய்வன் என்ன சொல்றான்? சன் ஆஃப் காட். இயேசு இனி ஒரு நாள் ராஜாவா வருவாரு, 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில ஆளுகை செய்வாரு. அப்படின்றத விட இயேசு இன்றைக்கும் ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ராஜாவா இருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறார். எதற்காக? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, தேசத்தை கட்டும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, சமுதாயத்தையும் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் நாம் ஆசீர்வதிக்கும்படியாக. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பாதிக்கிற கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த ராஜ்யத்துக்காக இந்த பூமியிலே உழைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.